மாயாஜால கண்ணாடி. முனியா தன்னோட அம்மா ராம் துலாரியோட சேர்ந்து நிம்பூர் கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க. ராம் துலாரியோட இடத்த அடையணும்னு அந்த ஊர் ஜமீன்தார் ஆசைப்பட்டாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த இடத்த தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ராத்திரி பகலுமா அவர் யோசிச்சுட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுக்காக அவர் நிறைய திட்டங்களையும் வகுத்துட்டு வந்தாரு. இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, ராம் துலாரி ஒரு ரத்த காட்டேரின்னு கிராமத்துல உள்ளவங்க கிட்ட சொல்லிடுவோம். அதெல்லாம் சரிதான், எப்படி நிரூபிப்பீங்க? இதுல போதை மருந்து இருக்கு, இத குடிச்சா அவ போதையில இருப்பா. அந்த நேரத்துல அவளுக்கு ரத்த காட்டேரி வேஷத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் நடு ராத்திரில அவளை ஊர்ல இருந்து வெளியே கொண்டு போய் விட்டுருவோம். போதையில தட்டு தடுமாறுறப்போ அவ ஒரு ரத்த காட்டேரின்னு நாம ஊர் முழுக்க பரப்பிடுவோம். அப்ப ஜனங்க வந்து அவளை பார்த்தாங்கன்னாக்கா அப்படியே நம்பிடுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. அவளை ஊருக்கு வெளிப்புறமா விட்டுட்டு அப்படியே பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்த காட்டேரி, ரத்த காட்டேரி, சீக்கிரமா வந்து பாருங்க, நம்ம கிராமத்து பொம்பளை ரத்த காட்டேரியா மாறிட்டோம். ரத்த காட்டேரி, பாருங்க பாருங்க, இவ்வளவு ஊரை விட்டு எங்க அந்த ரத்த காட்டேரி? எங்க அந்த ரத்த காட்டேரி? எங்க? அதோ அங்க அங்க இருக்கா பாருங்க. அட, இது ராம் துலாரியாச்சே. ராம் துலாரி, பாத்தீங்களா எப்படி சிரிக்கிறான்னு? இவன் நிஜமாவே ரத்த காட்டேரி தான். ரத்த காட்டேரி, இவ்வளவு புடிங்க, இவ்வளவு கட்டி போடுங்க. ஜனங்க எல்லாம் சேர்ந்து அவளை புடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சிடுறாங்க. என்ன கேட்டா நாம எல்லாரும் சேர்ந்து இவளை கல்லால் அடிச்சு கொள்றது தான் நல்லது. ஆமா, இவ உயிரோட இருக்கிறது நமக்கு பெரிய ஆபத்து. குறிப்பா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்துங்க. சொல்லுங்க. இல்ல இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு எங்க அம்மாவை அடிக்காதீங்க, வேண்டாம். நாங்க அடிப்போம், ஒழுங்கு மரியாதையா நீ தள்ளி போயிடு, இல்லனா இவ உன்னையும் சாப்பிட்டுருவா. ரத்த காட்டேரி, ரத்த காட்டேரி, புரியுதா? இல்ல, எங்க அம்மா ரத்த காட்டேரியில இல்ல. ஊர் தலைவரே, ஊர் தலைவரே, நீங்களாவது சொல்லி புரிய வைங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறமும் கூட எங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா? அப்பா எங்க அம்மா ரத்த காட்டேரி மாதிரி நடந்துகிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க தான் எங்க அம்மாவை காப்பாத்தணும் மாமா. நீங்க பாரு, வாய மூடு. நீ ஒரு சின்ன குழந்தை, அதனால உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஜமீன்தார் ஐயா, இந்த குழந்தை சொல்றது சரிதான். எனக்கு என்னவோ இவ்வளவு பார்த்தா ரத்த காட்டேரி மாதிரி தெரியல. நான் இந்த ஊரோட தலைவருங்கிற முறையில இந்த ஒரு தடவை வேணும்னா நாம இந்த பொம்பளைய மன்னிச்சு விட்டுருவோம். இன்னொரு தடவை இவ இந்த மாதிரி ரத்த காட்டேரியா நடந்துகிட்டான்னா அதுக்கப்புறமா நானே இவளோட கதைய முடிச்சிடுறேன். ஊர் தலைவர் இந்த மாதிரி சொன்னதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சா ராம் துலாரிய பழையபடி காட்டேரிங்கிற வேஷம் கட்டி ஊர் தலைவராலேயே அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்படி செஞ்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்ப கிடைச்சதுன்னா, அது முனியா காட்டு வழியா ஸ்கூல் விட்டு வந்துகிட்டு இருக்கும் போது. இங்க பாருங்க ஜமீன்தார் ஐயா, ராம் துலாரியோட பொண்ணை நம்ம கடத்தி வச்சுக்கிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த பழிய தூக்கி உங்க அம்மா மேல போட்டுருவோம். அப்புறம் ஊர் தலைவர்கிட்ட பாத்தீங்களா இந்த ரத்த காட்டேரி அவ பொண்ணிய சாப்பிட்டான்னு சொல்லுவோம். இதனால கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களை காப்பாத்தணும்ன்ற பயத்துல அவளை இந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. ஜமீன்தார் மாமா, நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வயசுக்கு மீறி பேசுற, மரியாதை எங்க கூட வா. சொன்னா கேளு, ஒழுங்கா வந்துரு, புடிங்க அவள. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. கதை முடிஞ்சுது. ஆமா ஜமீன்தார் ஐயா, இனிமே இவளால தப்பிக்க முடியாது. அப்படியே ஒருவேளை தப்பிச்சாலும் இந்த காட்டுல பயங்கரமான ரொம்ப கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு இவள சாப்பிட்டுடும். அப்ப வாங்க ஊருக்குள்ள போய் இந்த ரத்த காட்டேரி அவ பொண்ணை சாப்பிட்டுட்டான்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டவசமா மேல இருந்து குதிச்சும் முனியாக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அந்த புதருக்குள்ள ரொம்ப விஷம் கொண்ட ஒரு பாம்பு ஒண்ணு இருந்துச்சு. முனியாவை பார்த்த உடனே அந்த பாம்பு அவளை துரத்த ஆரம்பிச்சது. அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முனியா வேகமா ஓடுனா. அப்ப ஒரு குகை கிட்ட வந்து நின்னா. அங்க ஒரு சாது கண்ணை மூடிக்கிட்டு உயரமான ஒரு கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு தீவிரமா தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
இதுக்கப்புறம் நீ அந்த பாம்பை பார்த்து பயப்பட வேண்டாம் சின்ன பொண்ணே. இப்ப இந்த பாம்பு உன்னோட அடிமை ஆயிடுச்சு. அடிமையா? எப்படி சொல்றீங்க? அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கண்ணாடி அதுக்கு முன்னாடி காட்டினல்ல, அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்ததுனால இந்த பாம்பு இனிமே உனக்கு அடிமையா இருக்கும். அது போகட்டும் பாபா, கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கண்ணாடி இல்ல குழந்தை, இது மாயாஜால கண்ணாடி. இதுக்கு முன்னாடி நான் எதுக்காக உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த காட்டுல மோசமான கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு. நான் கண்ணை மூடி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதுங்க என்ன சாப்பிட வந்ததுன்னா இந்த கண்ணாடிய பார்த்ததும் அதுங்கெல்லாம் எனக்கு அடிமையா மாறிடும். அதோட என் தவத்துக்கு எந்த கெடுதலும் வராது. அது இருக்கட்டும், இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நடந்த எல்லா விஷயத்தையும் அவ பாபா கிட்ட சொன்னா. அதை கேட்ட உடனே, என்னை விட உன்ன மாதிரியான அப்பாவி குழந்தைங்களுக்கு தான் இந்த கண்ணாடி ரொம்ப ரொம்ப தேவை. அதனால நீ இத கொண்டு போகலாம். கவலைப்படாத, உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கண்ணாடி தானா என்கிட்ட வந்து சேர்ந்துரும். மறுபடியும் ராம் துலாரி மேல பழிய சுமத்தி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அந்த சமயத்துல முனியா கண்ணாடியோட அந்த இடத்துக்கு வரா. எல்லாரும் நிறுத்துங்க, தயவு செஞ்சு எங்க அம்மாவை அடிக்காதீங்க. முனியா, நீ எங்க போயிருந்த? நான் உன்னை சாகடிச்சதா இவங்க ஊர் தலைவர் கிட்ட புகார் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு இவங்களாமா? முடியா ஒன்னும் சாகல தலைவரு. ஊர் ஜமீன்தாரு சொன்னதுனாலதான் அவ துணியில நாங்க சாயம் பூசி அவ செத்துட்டான்னு போய் சொன்னோம். இப்ப நான் கேக்குறது எல்லாம் உண்மையா? இவங்க பொய் சொல்றாங்க ஊர் தலைவரே. யார் பொய் சொல்றா ஜமீன்தார் மாமா? இல்லம்மா இல்ல, நான் தாமா பொய் சொல்லிட்டேன். நான் தான் உன்னை கொல்ல சொல்லி இவங்க கிட்ட உத்தரவு போட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவுக்கு ரத்த காட்டேரின்னு பழிய போட்டு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுத்திட்டேன். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க உங்க அம்மாவை அப்பதான் துரத்துவாங்கன்னு. ஏன்னா அப்பதான் பணமே கொடுக்காம உங்களோட வீடு வயல் எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கிக்க முடியும் இல்லையா? இங்க பாருங்க ஜமீன்தார், நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. அது என்னன்னா, நீங்க இந்த கிராமத்தை விட்டே போகணும். அது மட்டும் இல்லாம உங்களோட சொத்து பத்து நிலம் வீடு எல்லாத்தையும் நாங்க ராம் துலாரிக்கே கொடுக்க போறோம். இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நான் இந்த கிராமத்தை விட்டு எங்க போறது சொல்லுங்க பாப்போம். அப்படியே நான் போனாலும் எல்லா கிராமத்துக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு என்னை சேர்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க. அப்பாவி தாய் பொண்ணு 2 பேர் மேலயும் பழி சுமத்துறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நேரம் கடந்து போச்சு. என்ன மன்னிச்சிரு தங்கச்சி. நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க தலைவரே. மனுஷங்க தப்பு பண்றது இயல்புதான். அது மட்டும் இல்லாம இவங்க பல வருஷமா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எங்க போவாங்க? சரிம்மா, நீ சொல்றதுனால இவங்கள நான் மன்னிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை முனியன். இவ்வளோ நேரம் இவங்க எல்லாரும் உங்க அம்மாவுக்கு எதிராக குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு எப்படி இவங்க வாயாலேயே உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க? இங்க பாருங்க தலைவரே, ஒரு விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. யாருக்கு மனுஷங்களோட உதவி கிடைக்கலையோ அவங்களுக்கு அந்த கடவுள் உறுதுணையா இருப்பாரு. சுந்தர் நகர்ல சாபாஸ் அண்ணனுக்கு ஒரு சின்ன கடை